السلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு எது ஹக்கு எது பாத் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபீரிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றாம வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹுடைய கட்டளையை மதித்தவாறு அல்லாஹுடைய இறையில்லாமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நீயத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களையெல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி உஸீகு வனஃப்ஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே பல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவது, மனிதனே இந்த உலகத்தில் நீ வாழக்கூடிய காலம் இது குறைந்து கொண்டு செல்கிறது, நீர் காத்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை உன்னை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய சொற்பகால வாழ்க்கையை நீ தயார்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டும் உணர்த்தி கொண்டிருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். காலங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. இரவு வந்தால் பகலாகிறது, பகல் வந்தால் அது இரவாகிறது. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இன்ன ஃபி இக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இரவு பகல் மாறுவதிலும் புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இரவு பகல் மாறுவதிலே புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி உள்ளது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே நாம் இப்போது பகலுடைய நேரத்திலே இருக்கிறோம். பகலுடைய முடிவு இரவாகிறது, இரவுடைய முடிவு பகலாகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு ஒரு பகலும் இரவும் ஆகிவிட்டது என்று சொன்னால் ஒரு நாள் செல்கிறது. நாட்கள் செல்ல செல்ல காலம் சென்று கொண்டிருக்கிறது, மாதமாகிக் கொண்டிருக்கிறது. மாதங்கள் செல்ல அது வருடங்களாக மாறுகின்றது. இவ்வாறு காலங்களுடைய மாற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். காலநிலைகளுடைய மாற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். காலநிலைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. மழையுடைய காலம் இன்னும் சூடான காலம் என்பதாக அல்லாஹ் காலநிலையுடைய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சில நாடுகளில் இதைவிட அதிகமான கூடுதலான காலநிலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது.
இவ்வாறு காலநிலைகளும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். மனிதனையும் அல்லாஹ் செல்வந்தர்கள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏழைகள் என்றவர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய வாழ்க்கையையும் நாங்கள் பங்கு பிரித்து விட்டோம், அவர்களையும் நாங்கள் தராதரமாக நாங்கள் ஆக்கிவிட்டோம், மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பங்கு வைத்து விட்டோம் என்ப அல்லாஹ் சொல்கிறான். ஏழைகள் என்பதாகவும் செல்வந்தர் என்ப அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலேயும் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். இன்று ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் நாளை செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். நாளை செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் மறுநாள் ஏழைகளாக மாறுகிறார்கள். இவ்வாறு அன்பான சகோதரர்களை, பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றிலையும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். இன்று ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாளை ஆட்சியை இழந்தவர்களாக மாறுகிறார்கள். அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். நஹ்னு நுதாவிலுஹா பைனன் நாஸ். நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நாம் என்ப அல்லாஹ் சொல்கிறான். துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். ஆட்சியை கொடுப்பவரும் நாங்கள் தான். யாருக்கு நாம் ஆட்சியை விரும்புகிறோமோ அவருடைய கையில் ஆட்சியை கொடுக்கிறோம். யாரும் இந்த ஆட்சியை பிடுங்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோமோ அவர்களுடைய கரங்கள் இந்த ஆட்சியை பிடுங்க விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே ஆட்சிகளுடைய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் தெளிவாகிறது. இன்று ஆட்சியினுடைய கதிரை இருக்கக்கூடியவர்கள் நாளை ஆட்சியினுடைய கதிரை விட்டு இறங்கக்கூடிய நிலைமை உருவாகிறது. எவர்களெல்லாம் உலகத்தை ஆளலாம், உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருக்கலாம், நாம் ஆயுள் முழுக்க நாம் தான் இந்த கதிரை இருப்போம் என்பதாக வாதிட்டார்களோ அவர்களும் கதிரை இழந்து கொண்டு செல்லக்கூடிய நிலைமையை நாம் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்? ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. கண்ணியம் என்பதும் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பவன் அவன்தான், அந்த கண்ணியத்தை இழக்கச் செய்பவனும் அவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்று சமூகத்திலே உயர்ந்தவர்கள், மதிக்கப்படக்கூடியவர்கள், சமூகம் குறை கூடக்கூடிய, சமூகம் தாழ்வாக கருதக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சமூகத்திலே தாழ்ந்தவர்கள், சமூகத்தால் அவர்கள் கழிக்கப்பட்டவர்கள் இன்று சமூகத்திலே உயர்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துவோம், நாம் விரும்பியவர்களை நாம் இழிவுபடுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று உலகத்திலே எதுவெல்லாம் மாற வேண்டுமோ அதுவெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய கடைசி காலத்திலே எந்தெந்த மாற்றங்கள் எல்லாம் உலகத்திலே தோன்றும் என்பதாக சொன்னார்களோ அந்த மாற்றங்களை இன்று நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் மரணிப்பதற்கு முன்னதாகவே 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே உலகத்தில் இறுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் சொல்லி முடித்த விடயங்களை ஒரே ஹுத்பாவிலே சொல்ல முடியாது. அதில் சிலவைகளை நாம் சொல்லி முடிக்கலாம். ஆனால் இன்று அந்த மாற்றத்தை காணக்கூடிய கட்டத்தில் நபி அவர்கள் ஏன் அந்த மாற்றங்களை சொன்னார்கள், இவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் உருவாகும் என்பதாக ஏன் அறிகுறி சொன்னார்கள் சொன்னால், அந்த மாற்றத்தை காணக்கூடிய கட்டத்தில் நாமும் அதற்கேற்றவாறு மாறுவதற்கல்ல, அந்த மாற்றத்தை கண்டு எம்முடைய வாழ்க்கையையும் அந்த மாற்றத்தின் பால் செல்வதற்காக வேண்டி அல்ல, அந்த மாற்றத்திலிருந்து விலகி
எமக்கும் ரப்புக்கும் இடையிலே தொடர்பை சீராக்கி நாம் மர்மையோடு நம்முடைய வாழ்வை தொடர்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உலகத்துடைய கடைசி காலங்களில் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துடைய மாற்றங்கள் இவ்வாறு மாறிக்கொண்டே இருக்கிறது, அதற்கு ஏற்றவாறு நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்று ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் பாவங்களும் இன்று அநியாயங்களும் அட்டூழியங்களும் அது அதிகரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, அதுவும் யார் மூலமாக இந்த பாவங்கள் கூடுதலாக நடக்கிறது, இந்த அநியாயங்கள் யார் மூலமாக கூடுதலாக நடக்கிறது என்று நாம் பார்த்தோம் சொன்னால், அந்த பாவத்திலிருந்து தவிந்து கொள்ளக்கூடியவர்கள் அநியாயத்தை தன் மீது ஹராமாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுக்கக்கூடியவர்கள், இந்த மாற்றத்தை கண்டு தன்னுடைய வாழ்க்கை அந்த மாற்றத்தின் பால் செல்ல வைத்து பாவத்தை செய்து கொண்டிருப்பது அன்பான சகோதரர்களே, இதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாற்றத்தை சொல்லவில்லை அன்பான சகோதரர்களே. ஆனால் நிலைமை எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், கியாமத்துக்கு நெருக்கமான காலம், அந்த காலத்திலே ஒரு மனிதர் தீனோடு வாழ்வது என்பது, இஸ்லாத்தோடு வாழ்வது என்பது நெருப்பு கங்குகளை தன்னுடைய கையினால் பற்றி பிடிப்பது எவ்வளவு சிரமமாக இருக்குமோ அதே போன்று அவர் தீனோடு வாழ்வது என்பது சிரமமாக இருக்கும் என்பார் சொல்லி காட்டினார்கள். இன்று அவ்வாறான நிலைமைதான் உருவாகி இருக்கிறது. தீன் என்று சொல்லக்கூடிய கட்டம் இன்று மனிதனுடைய வாழ்க்கையிலே பாரமாக இருக்கிறது. இஸ்லாம் என்று சொல்வது, இஸ்லாமிய கோட்பாடுகள், நபியுடைய முன்மாதிரிகள், இவைகளை பேசுவதும் சிரமமாக இருக்கிறது, வாழ்க்கையில் எடுப்பதும் சிரமமாக இருக்கிறது. பேசக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டால் இவர்கள் எந்த காலத்திலே வாழ்கிறார்கள், ஒட்டகத்துடைய காலத்தில் வாழ்கிறார்களா அல்லது இன்று பிளைட்டுடைய காலத்திலே வாழ்கிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று மாறி இருக்கிறது. அது படித்தவர்களும் பேசுகிறார்கள், பாமரர்களும் பேசுகிறார்கள், மார்க்கத்தை விளங்கியவர்களும் சிலர் பேசக்கூடிய அளவுக்கு இன்று உலகத்துடைய மாற்றம் உருவாகிவிட்டது. நபியுடைய ஹதீஸ்கள் இன்று ஓரம் தள்ளப்படக்கூடியதாக, நபியுடைய முன்மாதிரிகள் இன்று ஒதுக்கி தள்ளப்படக்கூடியதாக இன்று சமூகத்திலே மாற்றம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்திலே இந்த மாற்றங்கள் வரக்கூடிய கட்டத்திலே, என்னுடைய சுன்னாக்களை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள், என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே சுபசோபனம் உண்டாகட்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவான் என்று பிரார்த்தித்த நபி அவர்களுடைய அந்த சுன்னாக்களை முன்மாதிரிகளையும் சமூகம் இன்று ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. இன்று தீனோடு வாழக்கூடியவர்கள் தான் வாழக்கூடிய அந்த முன்மாதிரிகள், தான் எந்த முன்மாதிரியை பின்பற்றி கொண்டு வாழ வேண்டுமோ அந்த முன்மாதிரியை பின்பற்றுவது கூட இன்று சமூகத்தினால் இழிவுபடுத்தக்கூடிய நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. ஏன் சமூகம் மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது. சமூகம் எந்த மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டுமோ, எம்முடைய இஸ்லாமிய சமூகம் இன்று முஸ்லிம்கள் எந்த மாற்றத்தை நோக்கி நாம் நகர வேண்டுமோ அந்த மாற்றங்களை நாம் விட்டுவிட்டு நாம் செல்லக்கூடாத மாற்றத்தின் பால் எம்முடைய வாழ்க்கையை நாம் சென்று கொண்டிருக்கிறோம், செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கியாமத்துக்கு நெருக்கமான காலங்கள் வரக்கூடிய கட்டத்திலே நீங்கள் சில விடயங்களை பார்ப்பீர்கள் என்பார் சொன்னார்கள். சில விடயங்களை நீங்கள் கண்ணூடாக நீங்கள் காண்பீர்கள் என்பார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு விடயங்களில் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துக்கு நெருக்கமான காலம், மஸ்ஜிதுகள் இருக்கும்,
அந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் பெரும் பெரும் கட்டடங்களாக இருக்கும். மசாஜிதுஹும் ஆமிரா வைய ஹராபும் மினல் ஹுதா. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மஸ்ஜிதுகள் இருக்கும், மஸ்ஜிதுகள் பெரும் பெரும் கட்டடங்களாக இருக்கும், ஆனால் அது நேர்வழியை விட்டும் ஒதுங்கியதாக இருக்கு என்பார் சொல்லி காட்டினார்கள். நேர்வழியை விட்டும் அது நீங்கியதாக, அது பால் அடைந்ததாக இருக்கு என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்று பள்ளிகள் அதிகமாகிவிட்டது, இன்று மஸ்ஜிதுகள் விசாலமாகிவிட்டது, இன்று மஸ்ஜிதுகள் எல்லாம் உயர்ந்த உயர்ந்த கட்டடங்களாக பல மாடிகளாக இன்று மஸ்ஜிதுகள் மாறிவிட்டது. ஆனால் மஸ்ஜிதுகளில் எது செய்யப்பட வேண்டுமோ, இந்த மஸ்ஜிதுகள் எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்று இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மஸ்ஜிதுகளிலே இன்று வரக்கூடியவர்களும் குறைந்து விட்டார்கள், மஸ்ஜிதிலே நேரம் கொடுப்பதும் குறைந்து விட்டது. இன்று மஸ்ஜிதிலே சில நேரம் இருப்பது என்பது சிரமம். ஆனால் பல மணி நேரம் மஸ்ஜிதுக்கு வெளியினால் நின்று கொண்டிருப்பது இலகுவாக இருக்கிறது. ஜும்ஆவுடைய கடமைக்கு வருவது சிரமம், ஜும்ஆவுடைய ஹுத்பாவை கேட்டு கொண்டிருப்பது சிரமம். ஆனால் இதே நேரத்திலே இரவு 12 மணி ஆகிறது எப்போது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பல மணி நேரங்கள் பல நாட்கள் பிரயாணம் செய்து கொண்டு அந்த இடத்தை அடைந்து பல மணி நேரங்களாக காத்து கொண்டிருந்து அந்த இரவு 12 மணி ஆகிறது என்பதை அதை பார்ப்பதற்காக வேண்டி, புது வருடம் பிறப்புகிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி எம்முடைய சமூகம் இன்று போட்டி போட்டுக் கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு உருவாகிவிட்டது. தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்படுகிறது, ஹய்ய அலஸ் ஸலா ஹய்ய அலல் ஃபலா, வெற்றியும்பால் விரைந்து வாருங்கள், தொழுகையும்பால் விரைந்து வாருங்கள் என்பால் சொல்லப்படுகிறது. ஆனால் எம்முடைய சமூகத்துடைய நிலைமை எவ்வாறு மாறிவிட்டது சொன்னால், எங்கே இந்த ஃபித்னாக்கள் பாவங்கள் நிறைந்திருக்கிறதோ அதன்பால் குடும்பங்களோடு பிள்ளைகளோடு இந்த சமூகம் விரைந்து கொண்டு செல்லக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. பள்ளிகள் அப்படியே ஒதுக்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, பள்ளி வாசல்களை இதை பற்றி பேசினால் இன்று சமூகம் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? இன்று உலகம் போகிற போக்கு இன்று உலமாக்களுக்கு விளங்குவது கிடையாது. உலகம் எப்படி இருக்கிறது என்பதை அறியாதவர்களாக பேசுகிறார்கள் என்பதாக இன்று அந்த தூட்டக்கூடிய அமைப்பு தான் இன்று உருவாகி இருக்கிறது. ஆனால் தான் செய்வது பாவம் என்பது பாவத்தை விளங்குவது கிடையாது. இன்று சமூகம் பாவம் செய்து செய்து எது பாவம் எது நலவுகள் என்று பிரித்தறிய முடியாத அளவுக்கு பாவம் நன்மையை விட மிகைத்து விட்டது அன்பான சகோதரர்களே. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்ன தெரியுமா? குல், நபியே நீங்க தெளிவாக நீங்க சொல்லுங்கள், லா யஸ்தவில் ஹஸனத்து வல ஸைஆ, நபியே நீங்க தெளிவாக சொல்லுங்கள், ஒரு காலமும் நலவும் பாவமும் ஒன்று சேர முடியாது, சமமாக முடியாது என்பதை நபியை நீங்க தெளிவாக சொல்லுங்க என்பா சொல்லிவிட்டான். எனவே அன்பான சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கியாமத்துக்கு நெருக்கமான காலம், மஸ்ஜிதுகள் அது செழிப்பாக இருக்கும், ஆனால் அந்த மஸ்ஜிதிலே நடக்கக்கூடிய விடயங்கள் இருக்க மாட்டாது. குர்ஆன் இருக்கும். அன்பான சகோதரர்களே, பள்ளி வாசல்களிலும் வீடுகளிலும் குர்ஆன்கள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த குர்ஆன்கள் வெறுமினே எழுத்தளவிலே, வெறுமினே அது எழுத்தளவிலே இருந்து கொண்டிருக்கும். அது ஓதப்படக்கூடிய குர்ஆன்களாக இருக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், குர்ஆன் இருக்கும், ஆனால் ஓதப்படக்கூடிய குர்ஆன்களாக இருக்க மாட்டாது, எழுத்தளவிலே உள்ள குர்ஆன்களாக இருக்கும். இன்று நாம் இந்த ஜும்ஆவுக்கு கடமை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய உள்ளங்களில் நாம் கரம் வைத்து பார்த்தால் விளங்கும், எம்முடைய வீடுகளிலே குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆனை பாராயணம் செய்தது எப்போது? இல்லா மாஷா அல்லாஹ் இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் தினமும் ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்று எத்தனை வீடுகளிலே
குர்ஆன்கள் புழுதி அடித்த வண்ணமாக இருக்கிறது, ஒட்டரை அடித்த வண்ணமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வெள்ள நிவாரணத்திலே வீடுகளிலே குர்ஆன்கள் மிதமிதமாக இருக்கிறதா? அந்த குர்ஆன்களை கொண்டு ஒப்படையுங்கள் என்பார் சொன்னோம். சொன்ன சமயத்திலே நாம் விளங்கியது எப்படி எங்களுடைய குர்ஆனுக்கு மகிமை இருக்கிறது, வீடுகளில் இந்த குர்ஆன்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சில குர்ஆன்கள் கடையினால் வாங்கி தந்த குர்ஆன்கள் இருக்கிறது, புதுமையான குர்ஆன்கள். சிலது வீடுகளிலே வைத்திருந்து அந்த பிரதிகள் கூட புரட்டப்படாமல் மேல் அட்டைகள் மங்கிவிட்டது, ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் தாள்கள் கூட அது அப்படியே விரிக்கப்படாத நிலைமையில் அந்த குர்ஆன்கள் பள்ளியை வந்து அடைந்தது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கியாமத்துக்கு நெருக்கமான காலம் குர்ஆன்கள் இருக்கும், ஆனால் எழுத்தளவிலே இருக்கிற மாதிரி இல்ல ரஸ்முஹு, அந்த குர்ஆன்கள் எல்லாம் அந்த எழுத்தளவிலே இருப்பதை போன்று இருந்து கொண்டிருக்க என்பார் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மாற்றம் எதிலே வரும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களோ அந்த மாற்றங்களை கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துக்கு நெருக்கமான காலம், இந்த காலத்திலே வட்டி எந்த அளவு சமூகத்திலே பரவிவிடும் என்று சொன்னால், தான் உண்ணுவது, தனக்கு கிடைப்பது இது ஹலாலா ஹராமா என்று சொல்லுவதற்கு கூட, இதனை சிந்திப்பதற்கு கூட இடமில்லாத அமைப்புக்கு இந்த வட்டியினுடைய பரவல் உண்டாகிவிடும். மனிதர்கள் வட்டியின் பால் செல்லாவிட்டாலும் அந்த வட்டியினுடைய புகையாவது உங்களை தேடி வந்து அடைய என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே? இன்று வட்டி சமூகத்திலே இன்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்று வட்டி இன்று சமூகத்திலே இன்று மிதமிஞ்சி காணப்படுகிறது. இன்று தொழில்களிலே வட்டி இல்லாமல் தொழில் செய்ய முடியாது என்பார் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பொய் இல்லாமல், இன்று பேங்கிலே லோன் இல்லாமல் இன்று தொழில் நடத்த முடியாது என்பார் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வோடு யுத்த பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் நினைக்கிறோம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள், வட்டியை விட்டு ஒதுங்க முடியாது என்பார் சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் இன்று நானும் வட்டிக்குள்ளே இறங்கி இருக்கேன் என்பாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் சொன்னார்கள்? நீங்கள் ஆகிரத்தையும் குர்ஆனையும் நபியை நீங்கள் நம்பக்கூடியவர்களா? நீங்கள் இவைகளிலிருந்து நீங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும், இவைகளை விட்டு நீங்கள் ஒதுங்க வேண்டும். இப்படியான காலம் வரக்கூடிய கட்டத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பேணுதலான வாழ்க்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை முன்கூட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் நாம் சொல்லுகிறோம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள், தவிர்த்து கொள்ள முடியாமல் இருக்கேன் நாம் சொல்லுகிறோம். இதுதான் எங்களுடைய நிலைமை. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கடைசி காலத்திலே மஸ்ஜிதுகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யத்தி அலனா ஸமான் யகூனு ஹதீஸும் ஃபீ மஸாஜிதின் ஃபீ அம்ரி துன்யாஹும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், பள்ளி வாசல்கள் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால், இந்த பள்ளி வாசல்களிலே கதைப்பவர்கள், பள்ளி வாசல்களிலே கதைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் எவ்வாறான பேச்சுகளை பேசுவார்கள் என்று சொன்னால், ஃபீ அம்ரி துன்யாஹும், உலகத்துடைய விடயத்தை பேசுவார்கள், உலகத்துடைய விடயத்தை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஃபலாய தஜாவ வலா யுஜால் ஃபலா துஜாலிசூஹும் ஃபலைஸ லில்லாஹி ஃபீ ஹாஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுகளில் அப்படி உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடியவர்களை நீங்கள் கண்டீர்கள் சொன்னால் அவர்களோடு நீங்கள் உட்கார்ந்து விடாதீர்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. இந்த ஜும்ஆவுடைய கடமை முடிந்து விட்டாலே எம்முடைய ஊர்களிலே மிக குறைவு, எம்முடைய மஸ்ஜிதுகளிலே மிகவும் குறைவு. ஆனால் சில பள்ளி வாசல்களிலே ஜும்ஆவுடைய கடமை முடிந்து விட்டாலே பஜார்களை போன்று, மார்க்கெட்டை போன்று பள்ளி வாசல்கள் மாறிவிடும். அன்றைய நாள் தான் எல்லோரும் வட்ட வட்டமாக பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு உலகத்தை பற்றி, துனியாவுடைய விடயங்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு மஸ்ஜிதுகள் மாறிவிடும். அன்பான சகோதரர்களே, அந்த நிலைமை எம்முடைய பள்ளிகளிலும் மாறிவிடக்கூடாது.
அந்த நிலைமை நம்முடைய பள்ளிவாசல்களை உருவாகிடக்கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், பள்ளி வாசல்களை வியாபாரம் செய்வதை கூட நபி அவர்கள் தடுத்தார்கள். கொடுக்கல் வாங்கலுடைய ஒப்பந்தம் கூட பள்ளிவாசல் செய்யக்கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்காகவே சபித்தார்கள். அந்த வியாபாரத்திலே லாபம் ஏற்படாமல் இருக்கட்டும் என்ப துஆவை கூட கற்றுத்தந்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி அலனா ஸமான் யகூனுன ஃபில் மஸீஹ் ஹிலகா. கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே பள்ளி வாசல்களில் எல்லாம் சில சில வட்டங்களாக மனிதர்கள் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு உருவாகிவிடும் என்பார் சொல்லி காட்டினார்கள். இன்னமா ஹிமமும் அத்துன்யா ஃபமன் ஜாலஸஹும் ஃபீஹிம் ஃபீஹா ஃபலைஸ லில்லாஹி ஃபீஹிம் ஹாஜா. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த வட்டமாக உட்காரக்கூடியவர்கள் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் உலகத்துடைய நோக்கமாக ஆகிவிடும். அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் உலகத்துடைய பேச்சுக்களாக மாறிவிடும். அவர்களோடு நீங்கள் சேர்ந்து உட்கார்ந்து விடாதீர்கள். நீங்கள் உட்கார்வீர்கள் சொன்னால் உங்கள் அளவில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இவைகள் எல்லாம் கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே வரக்கூடிய மாற்றங்கள். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸஆ ஹத்தா யக்ருஜ கௌமுன் யகுலூன பிஅல்ஸினதி கமா தகுலுல் பக்கரத்து பிஅல்ஸினதிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் அது நிகழ மாட்டாது. எது வரைக்கும் தெரியுமா? மனிதர்களுடைய நாவினால எவ்வாறு கால்நடைகள் மாடுகள் எவ்வாறு சாப்பிடுகிறதோ அதே போன்று மனிதர்களை உண்ணக்கூடிய நிலைமை வரும் என்பார் சொல்லி காட்டினார்கள். மனிதர்கள் உண்ணுவார்கள். யகுலூன பிஅல்ஸினதிஹிம், அவர்களுடைய நாவினாலே அவர்கள் உண்ணுவார்கள். கமா தகுல் பக்ரத்து பிஅல்ஸினதிஹா, மாடுகள் தன்னுடைய நாவினால் எவ்வாறு உண்ணுகிறதோ சப்புகிறதோ அதே போல சப்புவார்கள். அவ்வாறென்றால் மனிதர்களுடைய மானத்திலே விளையாட ஆரம்பிப்பார்கள். மனிதர்களுடைய மானத்திலே விளையாட ஆரம்பிப்பார்கள். மனிதர்களுடைய மானத்திலே விளையாடுவது என்பது அது சர்வ சாதாரணமாக மாறிவிடும். அன்பான சகோதரனே, மனிதர்களுடைய மானத்திலே கை வைப்பது என்பது அது சர்வ சாதாரணமாக மாறிவிடும். அது ஒரு பாவத்தை போலவே விளங்க மாட்டாது. இது கியாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். இது அன்பான சகோதரர், இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவரை பற்றி பேசுவதாக இருந்தால், ஒருவரை பற்றி நாம் எழுதுவதாக இருந்தால், எப்படியெல்லாம் எழுத வேண்டுமோ, எப்படியெல்லாம் அவரை பற்றி பேச வேண்டுமோ, அவரை எந்த ரீதியிலே அவரை மானவங்கப்படுத்த வேண்டுமோ அந்த லெவலுக்கு நாம் மாறிவிடுகிறோம். இன்று சிலர்கள் இன்று ஃபேக் ஐடிகளிலே, இன்று ஃபேஸ்புக்குகளிலே, இன்று வலைத்தளங்களிலே இன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்று அன்பான சகோதரர்களே, இன்று சமூகத்தை இன்று சீர்குலைப்பதற்காக வேண்டி, சமூகத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை சீர்குலைப்பதற்காக வேண்டி இந்த வலைத்தளங்களிலே இன்று மிக மோசமாக மிக கூடாத வார்த்தைகளை கொண்டு இன்று சமூகத்தை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்று சில நபர்களை பற்றி எழுதுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் உருவாவார்கள். இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை கூட அறியாதவர்களாக செய்வார்கள். அது படித்தவராக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், அல்லது மார்க்கத்தை அறிந்தவர்களாக கூட இருக்கலாம், அல்லது சில பள்ளிவாசல்கள் கூட அந்த வலைத்தளங்களை ஃபேக் ஐடியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறான நிலைமை கூட ஏற்படும் என்பார் சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூனு ஃபி ஆகிர் ஸமான், கடைசி காலம் ஒன்று இருக்கும். அந்த கடைசி காலங்களிலே எவ்வாறு ஆகிவிடும் தெரியுமா? அக்வாமுன் இஹ்வானுல் அலானியா, சிலர் இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, வெளிரங்கத்தில் பார்த்தால் சகோதரர்களைப் போல இருப்பார்கள். வெளிரங்கத்திலே சகோதரர்களைப் போல இருப்பார்கள். வஅதாஉ ஸரீரா, ஆனால் உள்ரங்கத்திலே விரோதிகளாக இருப்பார்கள். உள்ரங்கத்திலே விரோதிகள். கதைக்க போனால் மாஷா அல்லாஹ், அவர்கள் கதைக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டால், அவர்களோடு இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்தால் தேன் வடியக்கூடிய நிலைமை. ஆனால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஞ்சகம்,
அவர் எப்போது தீர்த்து கட்டலாம் என்ற அமைப்புக்கு இருக்கும் அன்பான் சகோதரரே. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், அக்வானின் இஹ்வானில் அலானியா வஆதாஉ ஸரீரா. வெளிரங்கத்திலே சகோதரர்களைப் போல இருப்பார்கள், வெளிரங்கத்திலே நடித்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் உள்ரங்கத்திலே பல திட்டங்களோடு பல சூழ்ச்சிகளோடு அவர்களுடைய செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் ஃபகீல யா ரசூலுல்லாஹ் வகைஃப யகூனு ஸாலிக. இந்த வார்த்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களிடம் சொன்னபோது சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் அது எப்படி நடப்பது? வெளிரங்கத்திலே சகோதரர்களைப் போல உள்ரங்கத்திலே விரோதியைப் போல எப்படி இருப்பது யா ரசூலுல்லாஹ்? ரெண்டும் ஒரு மனிதனிடம் எவ்வாறு காணுவது யா ரசூலுல்லாஹ்? இவ்வாறு ஒரு மனிதனுடைய நிலைமை, ஒரு மனிதனுடைய உள்ளத்துடைய நிலைமை, இவ்வாறு ஒரு மனிதனுடைய செயற்பாடு இருக்கலாமா யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால ஸாலிக பிரக்பத்தி பஅதிஹிம் இலா பஅத் வரஹ்பத்தி பஅதிஹிம் மின் பஅத். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், அது எவ்வாறு உருவாகும் தெரியுமா? ஸாலிக பிரக்பத்தி பஅதிஹிம் லிபஅத். அவரிடம் இருக்கக்கூடிய சில விடயங்களில் இவர் ஆசை கொண்டதன் காரணமாக அந்த விடயத்தை இவர் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அல்லது அவரோடு கொண்ட அச்சத்தின் காரணமாக அவர்கள் மூலமாக ஏதாவது தனக்கு ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தின் காரணமாகவும் இவ்வாறு ஆகிவிடும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இவரால் ஏதோ நடந்து விடுமோ என்ற பயத்தால அவருக்கு முன்னால நல்லவரை போல இருப்பது, அவர் சென்று விட்டால் அவருக்கு நாம் விரோதியை போல செயற்படுவது, அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய உலகத்துடைய விடயங்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவரோடு வெளிரங்கத்திலே சகோதரர்களைப் போல பழகுவது, ஆனால் அடைந்து கொண்டதற்கு பிறகு அவரோடு விரோதியைப் போல நாம் நடப்பது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களை, பெரியார்களே, இன்று சமூகத்திலே காணப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் இன்று அறிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலம், இந்த கடைசி காலத்திலே எவ்வாறு மாறும் என்று தெரியுமா? யகூனு அஸ்அதன் நாஸி லுகா இப்னு லுகா. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்லி காட்டினார்கள், கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், லுகா இப்னு லுகா. அன்பான சகோதரர்களை, மிம்பரில் வைத்து இதற்கு தர்ஜுமா செய்ய முடியாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், எவ்வாறு தெரியுமா? சரியான முறையில் பிறக்காத ஒரு மனிதன், லயீம் இப்னு லயீம். இன்னும் சொல்வதாக இருந்தால், கேவலமானவனுடைய மகன், கேவலமானவன், அவன் சமூகத்திலே சீதேவியாக அவன் தோற்றுவிக்கப்படும் வரைக்கும் கியாமத்து வராது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்று சமூகத்திலே எவர்களெல்லாம் இன்று சமூகம் ஒதுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை சமூகம் தூக்கி வைத்துக் கொள் என்பார் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், சமூகத்தை ஆளக்கூடியவர்கள், சமூகத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள், சமூகத்தை கையாளக்கூடியவர்கள் எவ்வாறானவர்கள் இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் சமூகத்திலே மிக அறுதலான, மிகவும் கேவலமானவர்கள், மிகவும் சமூகத்தால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள், அந்த சமூகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று ஹராமான தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்று ஹராத்தோடு வாழக்கூடியவர்கள், இன்று சமூகத்திலே இவர்களுடைய வாழ்வாதாரம், இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, அதனை எடுக்க முடியாதவர்கள் எல்லாம் சமூகத்தை தலை தூக்கக்கூடியவர்களாக, சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். இன்று நிலைமையை நாம் கண்ணூடாக பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இவைகள் எல்லாம் கியாமத்து நாளைக்கு முன்னால் இவைகளை நிகழ்ந்த மாற்றங்களை காண்பீர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கியாமத்துக்கு நெருக்கமான காலம், அந்த காலத்திலே மனிதர்களுடைய நிலைமை எவ்வாறு மாறும் தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், நீங்கள் அந்த சுன்னாக்களை எவ்வாறு ஒதுக்கி தள்ளிவிட்டு நீங்கள்
யகூதிகளுடைய சுன்னாக்களை எல்லாம் எப்படி பின்பற்றுவீர்கள் தெரியுமா? லதத்தபிஅன்ன சுனனம் பிசுனனின், நீங்கள் அந்த யகூதியுடைய சுன்னாக்களை நீங்கள் எப்படி நீங்கள் பின்பற்றுவீர்கள் தெரியுமா? நீங்கள் ஷிபரம் பிஷிபரின், நீங்கள் முளத்துக்கு முளமாக, நீங்கள் ஜானுக்கு ஜானாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். எதுவரைக்கு நீங்கள் பின்பற்றுவீர்கள் சொன்னால், அவர்கள் உடும்பு பொந்துக்குள்ளால் நுழைந்து விட்டாலும் நீங்களும் நுழைந்து விடுவீர்கள் என்பார் சொன்னார்கள். சஹாபாக்கள் நபியர்களை பார்த்து கேட்டார்கள், யார் சொல்லா, அப்படி என்றால் அது யகூதிகளுடைய சுன்னாக்களான்னு கேட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படி இல்லாமல் வேறு யார் இருக்கிறார் என்பார் சொன்னார்கள். இன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? யாருடைய வழிமுறையை நாம் எம்முடைய வழிமுறையை ஆக்கி கொண்டிருக்கிறோம்? எமக்கு வழிமுறை, எம்முடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறை, அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் யகூதி நசராக்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எம்முடைய ஆடைகளாக இருக்கலாம், எம்முடைய முடிகளாக இருக்கலாம், எம்முடைய வியாபாரம், எம்முடைய கொடுக்கல் வாங்க, எம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படியெல்லாம் எடுக்கலாமோ அவைகள் ஒவ்வொன்றிலையும் நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? அன்பான சகோதரர்களே, யகூதி நசராக்களை, முஸ்லிம்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். யாருக்கு மாற்றம் செய்யுமாறு குர்ஆன் சொல்கிறதோ, யாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எம்முடைய முன்மாதிரியாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கேட்டால் சொல்வது, உலகத்துடைய நிலைப்பாடு அவ்வாறு தான் இருக்கிறது, உலகம் போற போக்கிலே நாமும் சென்று விடுவோம். அதற்கு இன்னும் ஒரு வழியை நாம் சொல்லுகிறோம், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருடைய உணவை உட்கொள்ள வேண்டும், பாம்பு தின்னக்கூடிய ஊருக்கு போனால் நடுத்துண்டை நாம் திங்க வேண்டும் என்ற ஒரு பழமொழியை சொல்வதை போல நாம் அன்பான சகோதரர்களை, பெரியார்களே, இன்று உலகம் போற போக்கிலே நானும் செய்ய வேண்டும் என்பார் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்னார்கள், மன் தஷப்பா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்பார் சொல்லி காட்டினார்கள். இன்று நாம் எந்த கூட்டத்தை நாம் சேர்ந்தவர்கள்? அன்பான சகோதரே, எம்முடைய கொடுக்கல் வாங்கல் எதன் அடிப்படையில் போகிறது? எம்முடைய குடும்ப வாழ்க்கை எதன் அடிப்படையில் செல்கிறது? எம்முடைய பிள்ளை வளர்ப்பு, அதனை நாம் யாருடைய முன்மாதிரியை வைத்து நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? எம்முடைய இபாதத், யாருடைய முன்மாதிரியை வைத்து எம்முடைய இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பான சகோதரே, பெரியார்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் உலகம் செல்லக்கூடிய, உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அது எம்முடைய ஷரியத் என்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் எம்முடைய பின்பற்றக்கூடிய மாற்றங்கள், அதன் அடிப்படையில் சென்றாத்தாம் நாமும் வெற்றி அடையலாம் என்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இன்பத்தை காண முடியும், உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியும், உலகத்திலே 4 பேர் மதிக்கிற மாதிரி, 4 பேர் பேசுகிற மாதிரி உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும். சக்கராத்திலே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இவைகளுடைய யதார்த்தத்தை காண முடியும். கபருடைய வாழ்க்கையிலே உலகத்திலே நான் எந்த மாற்றத்தை வைத்து யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, யாரை யாரெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உலகத்திலே நான் வாழ்ந்தேனோ, யாருடைய முன்மாதிரி எடுத்து நடந்தேனோ, அதனுடைய யதார்த்தத்தை நான் கபருடைய வாழ்க்கையிலே நான் கண்ணூடாக பார்க்க முடியும், மஹ்ஷருடைய மைதானத்திலே பார்க்க முடியும், அந்த ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்திலே பார்க்க முடியும். ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்திலே எங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீர் குவளைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய சமயத்திலே இஸ்லாம் என்ற பெயரில் உலகத்தில் வாழ்ந்தவர்களும் அந்த இடத்தை வந்தடைவார்கள். மலக்குமார்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்பார், தட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், ஏன்? என்னுடைய உம்மத் அல்லவா, இஸ்லாமியர்கள் அல்லவா, கலிமா சொன்னவர்கள் அல்லவா, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று, அபூபக்கர், உஸ்மான் என்று முஸ்லிமுடைய பெயர்களை வைத்தவர்கள் அல்லவா என்பதாக கேட்கப்படும். அங்கே மலக்குமார்கள் சொல்வார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இவர்கள் உலகத்திலே உங்களுடைய மௌத்துக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள், உங்களுடைய சுன்னாக்களை எப்படி இவர்கள் எல்லாம் உங்களுடைய வழிமுறைகளை மாற்றம் செய்தார்கள் என்பது தெரியாது, இவர்களை விடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லப்படும். அவர்கள் ஒதுக்கி தள்ளப்படுவார்கள். அன்பான சகோதரே, உலகத்திலே 4 பேர் எம்முடைய சபையிலே கூட்டி உட்கார வைக்க முடியும்,
உலகத்திலேயே திருப்திக்காக வேண்டி, உலகத்திலே உலகம் போற போக்கிலே நானும் வாழ்கிறேன் என்பதற்காக வேண்டி 4 பேர் என்னை கண்ணியப்படுத்த முடியும், 4 பேர் என்னை கூட்டி சபைகளை உட்கார வைக்க முடியும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தர்பார், அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுடைய நிழலிலே உட்கார்வது எப்படி? அன்பான சகோதரர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்பது எப்படி? அன்பான சகோதரர்களே, நபியோடு ஒன்றாக இணைவது எப்படி? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கரத்தினால் நீர் அருந்துவது எப்படி? அன்பான சகோதரர்களே, முழு நபிமார்களும் ஒதுங்கி விடுவார்கள். எங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஷஃபாத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த சன்னிதானத்திலே விழுந்து எங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்வார்களே, அந்த ஷஃபாத்தை நாம் அடைந்து கொள்வது எவ்வாறு? அந்த அன்பு நபியுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டோம், அந்த அன்பு நபி சொன்ன அந்த விடயங்கள் சுன்னாக்களை விட்டுவிட்டோம். உலகத்துடைய மாற்றங்களை கண்டு நாமும் உலகத்தோடு சேர்ந்து எம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முன்மாதிரியை யகூதிகளுடைய முன்மாதிரியாக, நசராக்களுடைய முன்மாதிரியாக, முஷ்ரிக்கீன்களுடைய முன்மாதிரியாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அன்பு நபியுடைய அந்த யதார்த்தத்தை, அந்த அன்பு நபியுடைய அந்த முராஃபகத்தை, அந்த அன்பு நபியோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் எவ்வாறு அடைவது? அன்பான சகோதரர்களே, எனவே அன்பான சகோதரர்களே, உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, உலகத்தின் நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகம் இன்று ஒரு போங்கிலே போய்கொண்டே இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திலே கடைசி காலத்திலே என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் என்பதாக சொன்னார்களோ அந்த மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை கண்டு நாமும் அந்த மாற்றத்தின் பால் சென்று விடாமல் அன்பு நபியுடைய அந்த வழிகாட்டலின் பிரகாரம், அன்பு நபியுடைய அந்த சுன்னாக்களின் பிரகாரம் எம்முடைய வாழ்க்கையை நடாத்துவோம். இந்த யகூதிகளுடைய, நஸ்ராக்களுடைய, இந்த முஷ்ரிக்கீன்களுடைய இந்த கலாச்சாரங்களை இன்று யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, யாருக்கும் நல்ல பேரை நான் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுக்காக வேண்டி நாம் வாழ்ந்தோம் என்றால் எம்மை படைத்தரப்புடைய திருப்தி அடைய முடியாது, எம்முடைய அன்பு நபியுடைய அன்பை நாம் அடைய முடியாது, எம்முடைய அன்பு நபியுடைய ஷஃபாத்தை நாம் பெற முடியாது. எனவே அன்பான சகோதரர்களே, மாற்றத்தை கண்டு நாமும் மாறாமல் நாம் எந்த மாற்றத்தின் பால் நாம் செல்ல வேண்டும் என்பதாக எங்களுடைய அன்பு நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த மாற்றத்தின் பால் எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு அந்த அன்பு நபியுடைய அந்த ஷஃபாத்தை பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தருவான். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், உலகத்துடைய மாற்றங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே செல்கிறது. யா அல்லாஹ், உலகத்திலே மாற்றம் ஏற்படக்கூடிய காலத்தை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த காலத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியதாக, உன்னுடைய அன்பு நபியுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை எம்முடைய வாழ்க்கையாக மாற்றக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த மாற்றத்தின் பால் செல்லக்கூடாது என்பதாக நீயும் உன்னுடைய அன்பு நபியும் தடுத்திருக்கிறாய். யா அல்லாஹ், அந்த மாற்றத்தின் பால் நாங்கள் செல்வதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பாயாக, எம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பாயாக, எம்முடைய ஊர் மக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு அன்பு நபியுடைய அந்த சுன்னாக்களிலே அன்பையும் இரக்கத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரும் நீ பொருந்திக் கொள்வாயாக. அன்பு நபியுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய ஆக்குவாயாக. அன்பு நபியுடைய கையினால் அந்த ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்திலே நீர் அருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை, அந்த தௌஃபீக்கை, அந்த கபூலியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே உட்காரக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவுடைய மௌத்தை நசீபாக ஆக்குவாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உட்டா உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவு கலிமாவோடு மௌத்தை நசீபாக ஆக்குவாயாக. எந்த நாளிலே வஃபாத்தானால் சக்ராத்துடைய அந்த கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு, அந்த வெள்ளிக்கிழமை நாள் என ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த நேரத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய நெருக்கத்தை அடைய முடியுமோ, உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ அந்த சுஜூதில் எங்கள் ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய அன்பு நபியுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்பார் சொன்னார்களோ, எந்த இடத்திலே வஃபாத்தாகுவதை நீங்கள் விரும்புங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்க என்பார் சொன்னார்களோ அந்த மதீனத்து மண்ணிலே எங்கள்
ரூஹுல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.